வெல்கம் டு மாசா ஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் மாடல் 10 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு தொகையானது ஏபிசி என 3 பங்குகளாக பிரிக்கப்படுகிறது. ஏயின் பங்கு பிஏ போல் 4 மடங்காகவும், சரியா? இதுக்கப்புறம் லைன் உண்டு, அதை வந்து அவங்க எழுதலை. சரியா? இதில் வந்து என்ன அப்படின்னா, ஏயின் பங்கு பிஏ போல், சரியா? ஏயின் பங்கு பிஏ போல் 2 மடங்காகவும், சரியா? பிஏ போல் 2 மடங்காகவும், அடுத்தது பியின் பங்கு சிஏ போல், அதுக்கப்புறம் மீதி உள்ளலாம் கரெக்ட் தான், 4 மடங்காகும். இங்கிலீஷ் கொஸ்டின்ல கரெக்டா இருக்கு, தமிழ்ல வந்து கொஞ்சம் தப்பா போட்டிருக்காங்க. If a sum of money is to be divided among A, B, C such that A share is equal to twice B share and B share is 4 times C share, then their shares are in the ratio சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, A share is equal to twice the B share. சொல்ற புரியுதா? அப்போ A share is equal to twice the B share அப்படின்னா B மாதிரி 2 மடங்கு இருக்குமா? அப்போ AB நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Bக்கு 1 மடங்கு இருந்துச்சுன்னா Aக்கு வந்து எத்தனை மடங்கு இருக்குமா? 2 மடங்கு இருக்குமா? ரெண்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பியோட ஷேர் இருக்குல்ல, இது வந்து சிஏ மாதிரி 4 மடங்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஆப்ஷனை பார்க்கணும். அப்ப ஆப்ஷனை பார்க்கும்போது ஏ பி 1ஆ இருந்தா ஏ வந்து அதுக்கு டபுளா இருக்கணும். அப்ப இங்க பாருங்க பி 2ஆ இருக்கு, ஆனா ஏ வந்து 1 தான் இருக்கு, அப்ப இது வராது. இங்க பி 4 இருக்கு, இங்க 1 இருக்கு, அப்ப இதுவும் வராது. இங்க பாத்தீங்கன்னா பி 4 இருக்கா, அதோட டபுள் 8 இருக்கா, அப்ப இது நமக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்கு. சரியா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பி 4 இருக்கு, ஆனா ஏ வந்து அதுல பாதி தான் இருக்கு, அப்ப இதுவும் வராது. அப்ப இதான் நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். நீங்க அடுத்த கண்டிஷன் இது பண்ணி பாருங்க, பி share is 4 times the C share. அப்ப B share is 4 times the C share. அப்ப C மாதிரி 4 மடங்கு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்ப C வந்து 1 இருக்குதா, அப்ப B வந்து என்ன இருக்கு, 4 இருக்கு. அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து இதுதான், என்ன பண்ணிடலாம், சூஸ் பண்ணிடலாம். சரியா? சோ செகண்ட் क्वेश्चन பாருங்க. செகண்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா, ரூபாய் 75,000 அப்படிங்கிறது ABC அப்படின்னு 3 பங்குகளாக பிரித்தால் ஏயின் பங்கிலிருந்து பியின் பங்கிற்கு 5:2 என்ற வீதத்திலும், பியின் பங்கிலிருந்து சியின் பங்கிற்கு 7:13 என்ற வீதத்திலும் இருந்தால் பியின் பங்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 7,500 அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் ஏபிசி 3 பேருக்கு டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. இதுல ஏ ஷேர்ல இருந்து பி ஷேர், அதாவது A/B என்ன கொடுத்துருக்காங்க, 5:2 கொடுத்துருக்காங்க. B/C என்ன கொடுத்துருக்காங்க, 7:13 கொடுத்துருக்காங்க. B/C என்ன கொடுத்துருக்காங்க, 7:13 கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ A/B அப்படிங்கிறது 5:2, B/C அப்படிங்கிறது 7:13. சரியா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலே நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏபிசி வந்து கண்டுபிடிச்சிடணும். சரியா? அப்ப ஏ வந்து 5, பி வந்து 2, சி தெரியாது, அப்ப பக்கத்துல இருக்க வேல்யூ போட்டா போதும் 2. அப்ப B/C வந்து 7, 13, அப்ப இதுக்கு பக்கத்துல இருக்க வேல்யூ போட்டா போதும் என்னது, 7. சரியா? அப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5×7 35, 14, 2×13 26. சரியா? சோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஒரே ரேஷியோ A/B/C வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, பியோட ரிசீவ். அப்போ பி ரேஷியோ ஃபார்முலா வந்து என்னது, எது கண்டுபிடிக்கணுமோ அதோட வேல்யூ. ஸோ பி ரேஷியோ டிவைட் பை டோட்டல் ரேஷியோ இன்ட்டு டோட்டல் அமௌண்ட். சரி, அப்ப பி ரேஷியோ வந்து எவ்வளவு, 14. டோட்டல் ரேஷியோனா எல்லாமே கூட்டிக்கோங்க. அப்ப 26, 30, 40, 40, 35, 75. ஸோ இன்ட்டு என்ன போடுவீங்க, டோட்டல் அமௌண்ட் வந்து 7,500 என்ன பண்றாங்க, பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்ப இதை கேன்சல் பண்ணலாம், ஒரு 75, 75, ஒரு 75, 75, 0, 0. அப்போ 14×100 எவ்வளவு இருக்கு, நமக்கு 1400 இருக்கும். நம்ம ஆப்ஷன் ஏ ஈஸியாக என்ன பண்ணிடலாம், சூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி A to B, B to C அப்படிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஏபிசி. இதெல்லாம் நம்ம மாடல் 2லயே நம்ம படிச்சோம். சரியா? தேர்ட் क्वेश्चन பாருங்க, ரூபாய் 1240 ஆனது ஏபிசி ஆகிய 3 நபர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. ஏ மற்றும் பி ஆகியன 6:5 என்ற வீதத்திலும், பி மற்றும் சி ஆகியன 10:9 என்ற வீதத்திலும் அமைந்தால் சியின் பங்கை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏ
அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் சின்னு போடுவீங்க. ஸோ ஏ மற்றும் பி அப்படின்னா என்னது 6:5. அப்போ சிக்கு என்ன போடுவீங்க 5 போட்டுருவீங்க. அடுத்து பி மற்றும் சி எவ்வளவு 10:9. அப்போ இங்கே என்ன போட்டுருவீங்க 10 போட்டுருவீங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ 6x10 ரேஷியோ 5x10 ரேஷியோ 5x9. அப்போ 5 காமனாக இருக்க நம்ம டிவைட் பண்ணலாம் அப்படி தானே. ஸோ ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10. ஸோ இதுக்கு மேலே நம்ம 2ஆல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம ரேஷியோ நமக்கு என்ன இருக்கும் 12:10:9 இருக்கும். சரியா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த ஷேர் ஆஃப் சி. ஸோ அதே மாதிரி அதே ஃபார்முலா தான் சி ரேஷியோ. அப்போனா சி ரேஷியோ டிவைட் பை டோட்டல் ரேஷியோ இன்ட்டு என்ன போடுவீங்க டோட்டல் அமௌண்ட் போட்டுருவீங்க. சரியா. அப்போ சி ரேஷியோ வந்து என்னது 9 டிவைட் பை டோட்டல் ரேஷியோ எவ்வளவு 10 22 9 31 இன்ட்டு எவ்வளோ போடுவீங்க 1240 போடுவீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 முடியுது. அப்போ 4ஆல் பெருக்கி பாருங்க உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஒரு நாள் 4 3 நாங்க 12. சரி. அப்போ எத்தனை நாள் கேன்சல் பண்ணலாம் 4ஆல் கேன்சல் பண்ணலாம் 40. அப்போ 9 நாங்க 36 நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 360 கிடைச்சிரும். ஸோ நம்ம ஆன்சர் என்ன கிடைக்கும் 316 இருக்கும். சரியா. ஸோ 4th கொஸ்டின் பாருங்க. ஸோ இதில் 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3400 ஆனது ஏபிசிடி ஆகிய நபர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது கொடுத்துருக்காங்க. ஏ மற்றும் பி, பி மற்றும் சி, சி மற்றும் டி ஆகியவை முறையே 2:3 4:3 மற்றும் 2:3 ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பி மற்றும் டியின் பங்கு காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஏபிசிடி 4 கொடுத்துருக்காங்களா. அப்போ 4 போட்டுக்கோங்க. ஏ பி சி டி 4 போட்டுக்கோங்க. மொதல் இதில் என்ன கொடுத்துருக்காங்க A:B கொடுத்துருக்காங்க மொதல் இதில். அப்போ என்ன போடுவீங்க 2:3. அப்போ இங்கே என்ன போட்டுருவீங்க 3:3 போட்டுருவீங்க. ரெண்டாவது என்ன போட்டுருவீங்க பி மற்றும் சி. அப்போ இங்கே என்ன போடுவீங்க B:C 4:3. என்ன போடுவீங்க 3. இங்கே என்ன போடுவீங்க 4 போடுவீங்க. மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க 2:3. எதுக்கு சி மற்றும் டி. சி மற்றும் டி வந்து என்னது 2:3. அப்போ சி மற்றும் டி வந்து 2:3. அப்போ இங்கே என்ன போடுவீங்க 2 போடுவீங்க. இங்கே என்ன போட்டுருவீங்க 2 போட்டுருவீங்க. அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் ஏதாவது காமனாக தான் நம்ம கேன்சல் பண்ண முடியுமா முடியாது. 3 வச்சு கேன்சல் பண்ணவும் முடியாது. சரியா. அப்போ இதோட வேல்யூ நீங்கள் என்ன போடுவீங்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 4 8 8 2 16 ரேஷியோ 3 12 12 2 24 ரேஷியோ 3 9 9 2 18 3 9 9 27. சரியா. நம்ம ரேஷியோ இப்படி கிடைச்சிரும். கொஸ்டின் கேட்டிருக்காங்க பி மற்றும் டியோட சார். அப்போ பி மற்றும் டியை கூட்டிக்கோங்க. ஸோ இது பி இது வந்து டி. இதை கூட்டியாச்சுன்னா 27 நாளும் 31 41 51 கிடைக்கும். சரியா. ஸோ 51 டிவைட் பை டோட்டல் ரேஷியோ எல்லாம் கிடைக்கும் 24 30 40 40 58 65 75 85 கிடைச்சிரும். சரியா. ஸோ 85 இன்ட்டு என்ன போட்டுருவீங்க டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குதாங்க 3400 இருக்குதான். சரியா. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம்ல. ஸோ நமக்கு லாஸ்ட்ல இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா 85 இன்ட்டு 4 போட்டு பாருங்க. ஸோ 5 20 0 இது 2 என்ன 32 + 2 எவ்வளோ கிடைக்கும் 34. அப்போ இது கேன்சல் பண்ண எவ்வளோ கிடைக்கும் 40 கிடைச்சிடும். சரியா. ஸோ 51 × 4 ஒரு நாள் 4 5 நாள் 20. சரியா. அப்போ 2040 கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம் டக்குனே சூஸ் பண்ணிடலாம். சரியா. ஸோ அடுத்த 5th கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 750 ஆனது ஏ பி மற்றும் சி ஆகியவற்று இருக்கு. A:B வந்து 5:2 B:C வந்து 7:13 என்ற விதத்திலும் பிரிக்கப்படுகிறது எனில் ஏயின் பங்கை காண்க. இதுவும் அதே மாதிரி தான். ஸோ ஏ பி சி வந்து கண்டுபிடிப்பீங்க. ஸோ A:B வந்து 5:2. அப்போ என்ன போடுவீங்க 2 போடுவீங்க. B:C வந்து 7:13. இங்கே என்ன போடுவீங்க 7 போடுவீங்க. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 5 35 7 14 2 × 13 26. சரியா. கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏவோட ஷேர் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ ஷேர் வந்து எவ்வளவு 35 டிவைட் பை டோட்டல் ரேஷியோ அப்படி தானே. அப்போ 26 40 40 35 எவ்வளோ கிடைக்கும் 75 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ போடுவீங்க 750. சரியா. அப்போ 75 இதுவும் கேன்சல் ஆகி 10 கிடைக்கும்.
ஸோ 35 × 10 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 350 ரூபா கிடைக்கும். சரியா? ஸோ இந்த மாடல் கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அது ஏபிபிசி அப்படின்னு இருக்குது. அதை நீங்க ஏபிசியா நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சால்வ் பண்ண உங்களால என்ன பண்ண முடியும்? சால்வ் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் 10 மாடல்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் இருந்தால் நம்ம அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுக்கு டாபிக் வந்து A to Z உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து தான் நம்ம அடுத்தது ஆவரேஜ், அப்புறம் டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் அடுத்த நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.